தன்னை விட 10 வயது மூத்த பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் காதல் வலை வீசிய இளைஞர் காருக்குள் வைத்து அந்த பெண்ணிடம் அத்துமீறியதுடன் அதனை வீடியோவாக எடுத்து வைத்து மிரட்டியதாகவும் கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்ததோடு துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ய முயன்ற இளைஞர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சேலையூர் காவல் நிலையத்தில் தனியார் பள்ளி முதல்வர் கத்தி கூச்சலிட்டு ரகளையில் ஈடுபட்டார். காவல் நிலையத்தின் முன்பு கத்தி கூச்சல் போட்டு செருப்பை தூக்கி வீசும் இந்த பெண்ணின் ஆத்திரத்திற்கு பின்னால் ஒரு இன்ஸ்டா இளைஞரும் அந்த இன்ஸ்டா இளைஞரிடம் முறையாக விசாரணை செய்யாத இன்ஸ்பெக்டரும் தான் உள்ளார்களாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 38 வயதான ஒரு பெண் மேடவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பிரின்சிபலாக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரிடம் விவாகரத்து பெற்று கடந்த 3 ஆண்டுகளாக தனது பெற்றோருடன் வசித்து வருகிறார். வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் தனது கணவனிடம் தொலைபேசியில் அடிக்கடி பேசிய பெண் நாம் மீண்டும் சேர்ந்து வாழலாம் என கூறியதாக தெரிகிறது. மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கணவரும் சேர்ந்து வாழ சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஹரிகிருஷ்ணன் என்ற 28 வயது இளைஞருடன் இன்ஸ்டாவில் அந்த பெண்ணுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. பில்டரான ஹரிகிருஷ்ணன் மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அடிக்கடி பள்ளிக்கு வந்து சென்றதாக தெரிகிறது. அப்படி வந்தபோது பள்ளிக்கு முன்புறம் காரை நிறுத்தி காருக்குள் வைத்து அந்த பெண்ணிடம் ஹரிகிருஷ்ணன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஹரிகிருஷ்ணனின் இந்த அத்துமீறலை சற்றும் எதிர்பாராத அந்த பெண் உடனடியாக காரிலிருந்து இறங்கி பள்ளிக்குள் ஓடிச் சென்று அழுதுள்ளார். இந்த சம்பவத்தை தனது கணவரிடம் கூறிய போது ஹரிகிருஷ்ணனுடன் பேசுவதையே நிறுத்துமாறு அவர் அறிவுரை கூறியதாக தெரிகிறது. அதனால் அந்த பெண்ணும் இளைஞரிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டார். ஆனால் தன்னிடம் பேசுமாறு வற்புறுத்திய இளைஞர் காரில் நடந்த பாலியல் சம்பவத்தை வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும் தன்னுடன் பேசாவிட்டால் அதனை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதோடு கணவருடன் இருக்கும் வாட்ஸ்அப் டிபியை மாற்றுமாறும் டார்ச்சர் செய்ததாக தெரிகிறது. பின்னர் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டிய ஹரிகிருஷ்ணன் பெண்ணை காது கூசும் வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. அதனால் ஆத்திரமடைந்த பெண் இளைஞரின் காருக்கு அருகே வர காருக்குள் அமரவை துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் கத்தி கூச்சலிட்டு காரை விட்டு இறங்கி வந்துள்ளார். இது குறித்து சேலையூர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்தார். ஆனால் உடனே விசாரணைக்கு வராத ஹரிகிருஷ்ணன் மறுநாள் தனது வழக்கறிஞருடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தனக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல மரியாதையாக பேசியுள்ளார். இதனால் கடுப்பான அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளேயே வைத்து ஹரிகிருஷ்ணனை திட்டியதாகவும் அப்போது இன்ஸ்பெக்டர் டெல்லி பாபு சொடுக்கு போட்டு அந்த பெண்ணை வெளியே போ என கூறியதாகவும் தெரிகிறது. அந்த செயலால் டென்ஷனான பெண் இன்ஸ்பெக்டர் டெல்லி பாபு தன்னை எப்படி சொடுக்கு போட்டு பேசலாம், அவர் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பிரச்சனையில் ஈடுபட்டார். தனது வாழ்க்கையை நாசமாக்கிய ஹரிகிருஷ்ணனுக்கு போலீசார் ஆதரவாக செயல்படுவதாக கூறி காவல் நிலையத்தில் கத்தி கூச்சல் போட்ட அந்த பெண்ணை பெண் காவலர்கள் அமைதிப்படுத்தினர். இளைஞர் மீது எஃப்ஐஆர் போட்டுவிட்டோம் என கூறியும் அமைதியாகாத அந்த பெண் ஹரிகிருஷ்ணனை செருப்பால் அடிப்பேன் என கூறி ஒற்றை செருப்பை தூக்கி எறிந்தார். அது மட்டுமல்லாது தனக்கு நீதி கிடைக்காவிட்டால் காவல் நிலையத்திலேயே தற்கொலை செய்து கொள்வேன் என ஆவேசமானார். இப்படி
காவல் நிலையத்தையே களேபரமாக்கிய பெண்ணின் புகார் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் காவல்துறையினர்.